டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவுல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 தேர்வுக்கான ஏஜ் லிமிட் மற்றும் வேகன்சி அப்டேட் பற்றிய மிக தெளிவான தகவலை தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்க முதல்ல நீங்க இந்த தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர்களா என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி நோட்டிபிகேஷன்ல நமக்கு என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் டேட்டா 1/7/2026 இந்த டேட்டா ஏன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா, நம்முடைய பணி நடைமுறை சட்டம் என ஒன்று இருக்கிறது. அதை நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ள வந்த உடனே பணி நடைமுறை என்றே ஒரு தனியான ஒரு சப்ஜெக்டே இருக்கு, ஒரு நூலே இருக்கு. சட்டங்களை பற்றியும் விதிகளை பற்றியும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல ரெஃபரன்ஸ் டேட்டாக ஜூலை 1 எடுத்துக்கணும் அப்படின்ற குறிப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில நமக்கு ரெஃபரன்ஸ் டேட்டா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஜூலை 1 தான் கொடுப்பாங்க. ஜூலை 1 2026 நிலவரப்படி நீங்கள் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது, அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கணும்ன்றத நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு போஸ்டுக்கும் ஒரு விதமான ஏஜ் லிமிட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறது அதர்ஸ் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி, பொது பிரிவினருக்கு பார்க்க போறோம். அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவர்களை தவிர்த்து இருக்கக்கூடிய ஜெனரல் கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் விஏஓவாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனில் உங்களுடைய குறைந்தபட்ச வயது 1/7/2026 படி 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நல்லா பாருங்க, 18 வயது கிடையாது. அதிகபட்ச வயசு எவ்வளவு தாண்டக்கூடாதுன்னா 32 வயசை நீங்க தாண்டக்கூடாது. இப்ப 21 வயசு குறைந்தபட்சம் இருக்கணும், அதிகபட்சம் 32 தாண்டக்கூடாது. ஒருவேளை நீங்க டிசேபிலிட்டி பர்சனா இருந்தா 42 வயதை தாண்டக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 50 வயதை தாண்டக்கூடாது. நீங்க டெஸ்டிடியூட் விடோவா இருந்தீங்கன்னா 37 வயதை தாண்டக்கூடாது. இது விஏஓ. அடுத்தது பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஜேஆர்ஐ என்று சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், வருவாய் துறையில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், அதுல ஸ்டெனோ டைபிஸ்ட், பர்சனல் கிளர்க், அசிஸ்டன்ட், ஃபீல்ட் அசிஸ்டன்ட். இந்த எல்லா போஸ்டுக்குமே குறைந்தபட்ச வயது தகுதி எவ்வளவுனா 18 வயது. 1/7/2026 படி நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சமாக 32 தாண்டக்கூடாது. டிசபிலிட்டி பர்சனா இருந்தா 42 தாண்டக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 50 தாண்டக்கூடாது. டெஸ்டிடியூட் விடோவா இருந்தா 37 தாண்டக்கூடாது. இது பொது பிரிவினருக்கு உண்டான விஷயம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தொடர்பான பதவிகளும் உள்ளடக்கம். அந்த துறை தொடர்பான பணியிடங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் பாருங்க. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் வாட்சர்ல ட்ரைபல் யூத்னு ஒன்னு இருக்கு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். இந்த எல்லா போஸ்ட் கொடுக்கும் குறைந்தபட்சம் 21 வயது தான் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். நல்லா பாருங்க, எல்லா போஸ்டுக்கும் 18 வயது கிடையாது, எல்லா போஸ்டுக்கும் 21 வயசு கிடையாது. அதனால 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். எவ்வளவு பூர்த்தி அடைந்திருக்க கூடாது? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 தாண்டக்கூடாது. டிசபிலிட்டி பர்சனா இருந்தா 42, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 32 தாண்டக்கூடாது. நல்லா பாருங்க, இதுக்கு முன்னாடி 50 நம்ம சொன்னோம். ஆனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை 32 தாண்டக்கூடாது. டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தால் 37 தாண்டக்கூடாது. இது முழுக்க அதர்ஸ், அதாவது ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. தற்போது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவர்களுக்கு எவ்வளவு வயது தகுதி இருக்கணும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு பாருங்க, அதாவது விஏஓக்கு 1/7/2026 படி குறைந்தபட்சம் நீங்கள் 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்சம் எவ்வளவு தாண்டக்கூடாது என்றால், இந்த எல்லா பிரிவினருக்கும் சொல்றேன், இந்த எல்லா பிரிவினருக்கும் எவ்வளவு தாண்டி இருக்க கூடாதுன்னா 42 வயசு தாண்டி இருக்க கூடாது. ஒருவேளை நீங்க டிசேபிலிட்டி பர்சனா இருந்தீங்கன்னா 52 வயசு தாண்டக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா 55 வயசு தாண்டக்கூடாது. டெஸ்டிடியூட் விடோவா இருந்தா 42 வயசு தாண்டக்கூடாது. இது விஏஓ போஸ்டுக்கு மட்டும் 1/7/2026 நிலவரப்படி. ஒருவேளை நீங்க விஏஓ போஸ்ட் தவிர்த்து, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களுக்கும் டைபிஸ்ட், செனோ டைபிஸ்ட், ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், இந்த எல்லா போஸ்டுக்கும் குறைந்தபட்சம் எல்லா பிரிவினருக்கும் 18 வயது 1/7/2026 படி பூர்த்தி அடைந்திருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு தாண்டக்கூடாது? ஒருவேளை நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசியா இருந்தீங்கன்னா, பிசி, பிசிஎம், எம்பிசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 34 வயசு தாண்டக்கூடாது. ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 37 வயசு தாண்டக்கூடாது. இந்த பிரிவிலேயே நீங்கள் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தால் 44 வயது தாண்டக்கூடாது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியாக இருந்தால் 47 வயசு தாண்டக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தா அனைவருக்கும் சேர்த்து 55 வயசு தாண்டக்கூடாது. டெஸ்டிடியூட் விடோவா இருந்தா எல்லா பிரிவினருக்கும் சேர்த்து 37 வயசு தாண்டக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதே வனத்துறைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 21 வயசு பூர்த்தி அடையணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளவு தாண்டக்கூடாதுன்னா 37 வயது தாண்டக்கூடாது.
தாண்டக்கூடாது. பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டிஏ, எஸ்சிஏ எல்லாருக்கும் சேர்த்து 37 வயசு தாண்டக்கூடாது. அதே போல நீங்க டிசபிலிட்டி பர்சனா இருந்தாலும் 37 வயசு தாண்டக்கூடாது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் 37 வயசு தாண்டக்கூடாது. டெஸ்டியூட் விடோவா இருந்தாலும் 37 வயசு தாண்டக்கூடாது. இதுதான் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ உட்பட அனைத்து பிரிவினருக்குமான குறைந்தபட்ச வயது தகுதி, அதிகபட்ச வயது தகுதி. இதுல மிகப்பெரிய தளர்வு ஒண்ணு இருக்கு. அதாவது நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ற ஒரு வயது தளர்வு இருக்கிறது. குறைந்தபட்ச வயது தகுதி வந்து எல்லாருக்குமே பொது. நீங்க அதிகமா படிச்சிருந்தாலும் சரி, நீங்க 10th மட்டும் படிச்சிருந்தாலும் சரி, அதற்கு அடுத்தபடியாக ஹையர் குவாலிபிகேஷன் நீங்க பெற்றிருந்தாலும் மினிமம் ஏஜ் லிமிட் மாறாது, எல்லாருக்குமே சேம் தான். ஆனா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கு கிடையாதுன்னா, குரூப் 4 தேர்வு என்பது 10ஆம் வகுப்பு அடிப்படையிலான தேர்வு. 10ஆம் வகுப்பை தவிர்த்து மேற்படி நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ஆகவோ, போஸ்ட் கிராஜுவேட் ஆகவோ, டாக்டரேட் ஆகவோ இருந்தால் உங்களுக்கு அதிகபட்ச வயது தகுதி இல்லை. குறைந்தபட்ச வயது தகுதி மட்டும்தான் பின்பற்றப்படும். விஓவாக இருக்கிறீங்கன்னா 21 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் போதும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னா 21 வயசு பூர்த்தி அடைந்தால் போதும். ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜேஆர்ஐ போஸ்ட்ல எடுக்கணும்னா 18 வயசு பூர்த்தி அடைந்திருந்தால் போதும். 60 வயசு தான் தாண்டக்கூடாது. ஏன்னா 60 என்பது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். அந்த 60 வயசை தாண்டி இருக்க கூடாது. 18 வயசு பூர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட வயதுல நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் நீங்கள் குரூப் 4 தேர்வை எழுதலாம். இதே நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிஓவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனில் 21 வயசுல இருந்து 60 வயதுக்குள் நீங்கள் இருக்கலாம். இந்த வயது தகுதியை நீங்க பெற வேண்டும் என்றால் ஹையர் குவாலிபிகேஷனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதாவது 10ஆம் வகுப்பை விட அதிகப்படியான ஹையர் குவாலிபிகேஷனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏஜ் லிமிட் பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ வேக்கன்சி பற்றிய தகவல் தான் அடுத்த மிக மிக முக்கியமான தகவல். இந்த தகவல் நமக்கு மே 31, 2026 படி கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்வேறு துறைகளிடமிருந்து மே 31, 2026 அன்று நிலவரப்படி நமக்கு இந்த வருடத்தில் மட்டும் கிடைக்க பெற்றுள்ள காலி பணியிடங்கள் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 9000 காலி பணியிடங்கள் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. மொத்தத்துல நம்முடைய அரசு பணியாளர்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னா 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியாளர்கள் தமிழ்நாடு அரசுல பணிபுரிந்து கொண்டிருக்கிறாங்க. இதுல 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா 41% அரசு பணியாளர்கள் பணியிடம் காலி பணியிடமாக இருக்கின்றது. எனவே நமக்கு இந்த வருடம் வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 கவுன்சிலிங் அப்ப கண்டிப்பாக 10,000 கிட்ட நம்ம காலி பணியிடம் நிரப்பப்படும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் நம்ம பட தேவையில்லை. அரசின் இயந்திரத்தை இயக்குவதே அரசு அதிகாரிகள் தான். அந்த அரசு பணியிடங்கள்ல 41% காலி பணியிடம் ஏற்பட்டு இருக்கிறது. இதை நிரப்புவதற்கான முழு முயற்சியில் தற்போது இருக்கக்கூடிய அரசு ஈடுபடும் என்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே பெரிய அளவிலான வேகன்சிகள் நாம் இதற்கு மேல் எதிர்பார்க்கலாம். எனவே மாணவர்களாகிய நீங்கள் அதிகப்படியான காலி பணியிடங்கள் வரப்போகின்ற இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். உங்களுடைய கனவை நிறைவேற்றுங்கள். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.